2 வகையாக நாங்க பார்க்கலாம். ஒன்று இஸ்ரேல், அமெரிக்கா, மேற்குலகம், அடுத்தது ஈரானை நட்பாக கொண்ட நாடுகள். இந்த இந்த பகமை 1970களின் பிற்பகுதியில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி, அதுக்கப்புறம் கமைனி ஆட்சி ஈரான்ல வந்ததிலிருந்து டெத் ஃபோ அமெரிக்கா, டெத் ஃபோ இஸ்ரேல் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தித்தான் ஈரானில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் ஒரு கமைனி தான் ஆட்சியில் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக இந்த பகமை இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலை பொறுத்தளவில் ஷாவா வாழ்வா என்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். 3 எச் என்று சொல்வார்கள்: ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ். இந்த 3 எச்சையும் வழிநடத்துவது ஈரான் என்ற குற்றச்சாட்டு இஸ்ரேலிருந்து வருகின்றது. ஆகவே இஸ்ரேலுடைய ராணுவ ஆய்வாளரின் கருத்துப்படி தலை ஈரான், ஏனையவை பால்கள். ஆகவே தலையில் அடிக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்டகால ஆசை. இந்த கட்டத்தில் தான் அக்டோபர் 7 தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனே ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ், அப்பொழுது அசாத் ஆட்சியிலங்கள் தான் சிரியா இருந்தது, அந்த ஆட்சி, ஈராக்ல உங்களுக்கு தெரியும் ஈரான் ஆதரவு படைகள் இருக்கின்றன, ஈரான் எல்லாமே ஒரே கட்டத்தில் இஸ்ரேலை தாக்கி இருந்தால் இஸ்ரேலுடைய நிலைமை மிக கவலைக்கிடமா போயிருக்கும். ஆனால் இஸ்ரேல் கட்டமாக ஹமாஸ் தலைவர்கள், உங்களுக்கு தெரியும் ஜாஹியா சின்வாரா இருக்கலாம், இஸ்மாயில் ஹனியா போன்ற மிக முக்கியமான தலைவர்களை கொலை செய்தது. அதன் பிறகு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசன் ஹஸ்புல்லாவை கொலை செய்தது. ஆசாத் ரெஜீம் வீழ்ச்சி அடைந்தது. அதுபோல கூத்திஸ் மீது தாக்கு நடத்தி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தாவிட்டாலும் அவருடைய துறைமுகங்கள், விமான தளங்கள்லாம் தாக்கியது. ஆகவே கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை குமிக்காவிட்டாலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே ஈரான் நீண்ட காலமாக இந்த யுத்தத்துடன் தன்னை நேரடியாக இணைத்துக் கொள்ளவில்லை. டமாஸ்கஸில் ஈரானுடைய ராணுவ தலைவர்கள் அந்த தூதரது பக்கத்தில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகும், இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் தலைவர் ஈரானில் கொல்லப்பட்ட பிறகுதான் ஈரான் தாக்குதலை தொடுத்தது. அதுவும் பெருமளவுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. இப்பொழுது இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும், நான் முதலில் பேசினது, ட்ரம்ப் வந்தவுடன் அவர் ரஷ்யா யுக்ரைன்ல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டார். உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யாமல் ஐரோப்பாவுடைய முரண்பட்டார். இதன் மூலம் ஓரளவுக்கு ரஷ்யாவை ஈரான் பக்கம் போகாமல் தடுக்கிறதுல அவர் எந்த அளவு வெற்றி கண்டிருக்கிறார் என்பது காலம் சொல்ல போகின்றது. அதே நேரம் அவருடைய மிகப்பெரிய கரிசனையா இருந்தது ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா, இந்த 4 நாடுகளும் ஒரு அணியில் செல்லக்கூடாது என்று. இப்பொழுது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலுக்கு முதல் ஒரு செய்தி வந்தது, சீனாவுடன் அமெரிக்கா வர்த்தக உடன்படிக்கை ஓரளவு வெற்றி அடைந்து விட்டது என்று. ஆகவே சீனாவையும் ரஷ்யாவையும் ஓரளவுக்கு தன்னுடைய அந்த செல்வாக்கு வளையத்தில் அமெரிக்கா வைத்திருக்கிறது. இது இஸ்ரேலுக்குரிய பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்தது போல தெரிகின்றது.